அனுதின நம்பிக்கையின் பனித்துளி. ஏசாயா 61 அதிகாரம் 10 கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. நமது மகிழ்ச்சி நம்மை சுற்றியுள்ளவற்றை சார்ந்ததல்ல, அது நம்மை தாங்கும் தேவனில் வேரூன்றியுள்ளது. இரைச்சலும் அழுத்தமும் நிறைந்த உலகில் நமது பெலன் தேவனிடமிருந்து வருகிறது. நமது அடைக்கலம் அவரில் உள்ளது. நமது ரட்சிப்பு அவருடைய அசைக்க முடியாத அன்பில் பாதுகாப்பாக உள்ளது. சவால்களை நாம் சந்திக்கலாம், ஆனால் அவை நமது சமாதானத்தை களவாடும் சக்தியை இழக்கின்றன. கடல்களை பிரித்து தடைகளை அகற்றிய தேவன் இன்றும் நமது அரணாக இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் அசைக்க முடியாதது. அவருடைய அன்பு நித்தியமானது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிச்சயம் நிறைவேறும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பெலனாகவும் அடைக்கலமாகவும் எம் ரட்சிப்பாகவும் இருப்பதற்காக உமக்கு நன்றி. இன்னும் உம்மை ஆழமாக நம்புவதற்கு எங்கள் இதயங்களை புதுப்பித்தருளும். உமது ஒளியில் நாங்கள் பயணிக்கும் போது நன்றியுணர்வாலும் தைரியத்தாலும் நிரப்பும். உமது வாக்குறுதிகளில் நாங்கள் இளைப்பாறவும், உமது மகிமையை பிரதிபலிக்கும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளவும் உதவியருளும். ஆமேன். உங்கள் சூழ்நிலைகளில் சார்ந்திராமல் தேவனுடைய மாறாத அன்பில் வேரூன்றிய மகிழ்ச்சியை சுமந்து செல்லுங்கள். அடுத்த அனுதின நம்பிக்கையின் பனித்துளி வரை சர்வவல்ல ஆண்டவரின் பிரசன்னத்தின் நித்திய மகிழ்ச்சியில் தொடர்ந்து களிகூர்ந்து மகிழ்ந்திருங்கள்.